ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 2 டே vlog. ஏற்கனவே மார்ச் 30ஆம் தேதி கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே அது இந்த கபோர்டை உடச்சி போட்டு அபி ரூமில் இருந்தது. மழை தண்ணியெல்லாம் இறங்கி ரொம்ப கேவலமாக இருந்தது. ஸோ அதை வந்து ஃபுல்லுமே அன்றைக்கி டிஸ்மேண்டில் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கார்பெண்டரே கிடைக்கல. ஸோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. வீடே ரணகலமாக தான் இருந்தது. உடச்ச இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து சுரண்டி க்ளீன் பண்ணிவிட்டு மிஸ்டர் ஃபிக்ஸிட் அந்த இது போட்டு வாட்டர் ப்ரூஃப் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா பட்டி பார்த்து வெள்ளெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் தான் கபோர்ட் போடலான்ட்டு ஆள் கூப்பிட்ருக்கோம். அதுவுமே 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆள் வர்றதுக்கு. ஸோ அப்படி இருந்தது பாருங்கள், இப்போ எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து 2 நாளாக வந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்க. முந்தின நாள் வந்துட்டு அளவெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அங்கேருந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி மட்டும் மாட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷெல்ஃபெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து கதவை மாட்டித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் இந்த வேலை நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கதவெல்லாம் அடிச்சுட்டு சின்ன சின்ன வேலைங்க இருந்ததெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. கிச்சனில் சிங்க்கு டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கீழே கொஞ்சம் தொங்கி இருந்தது, அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வேறு மாட்டி கொடுத்து அந்த மாதிரி ரிப்பேர் வேலைலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் கார்பெண்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த பைப்பு மறைக்கிற மாதிரி ஒரு பலகை அடித்து கொடுங்கன்னு. அவர் செய்யலை. ஸோ அதையுமே இவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்க முடிச்சிட்டாங்க. நல்லா சூப்பராக வேலை பண்ணாங்க. நல்ல கார்பெண்டர்ஸ் என்ன சொன்னமோ அது மாதிரி அழகாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. கிச்சன்லேயும் பாருங்கள் இந்த மாதிரி வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒட்டு போட்ட மாதிரி இருக்குது. மேலே ஒரு ஒயிட் ஸ்டிக்கரோ இல்லை பெயிண்ட்டோ அடித்து விட்டுடலான் இருக்கேன். ஸோ அபி ரூம் எல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க வேலை முடிஞ்சது. இன்னும் தான் எனக்கு பெரிய டாஸ்க்கு, பயங்கர வேலை இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு இல்லையா? நல்லா அழகாக வேலை பண்ணாங்க நீட்டாக. ஸோ கிச்சனில் இந்த வேலை பண்ணப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லும் தூசியாக அந்த மரப்பொடி எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முதல்ல வேக்கம் போட்டுட்டு வீட்டை ஒரு தடவை ஃபுல்லாக பெருக்கி விடணும். இன்றைக்கி வந்து துடைக்க போகிறதில்ல நான், ஏன்னா 2 ரூமும் நீட் பண்ணணும். ஏற்கனவே அபி கபோர்ட்லேருந்து எடுத்த சாமான்லாம் ஃப்ரண்ட் பெட்ரூமில் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட் எல்லாம் மாற்றி கர்டைன் எல்லாம் மாற்றி இந்த மாதிரி பெரிய வேலையெல்லாம் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு 4-4:30க்குள்ளே அவங்க வேலை முடிச்சுட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமா தான் இப்போ என் வேலை ஸ்டார்ட் ஆகுது. இது ஷெல்ஃப் எல்லாமே புதுசு தான். ட்ராயர்ஸ் மட்டும் முதல்ல இருந்த பழைய இது தான். அதனால் அது கொஞ்சம் அழுக்காக டஸ்ட்டாக இருக்குது. அதையும் நல்லா துடைக்கணும். ப்ளஸ் டோருமே வந்து டோர்லாம் அவங்களே கிட்டத்தட்ட துடைச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா வெள்ளை அடித்தப்போ ஃபுல்லாக அதில் வெள்ளையாக இருந்தது. அதனால் அவங்க தின்னர்லாம் வச்சு நல்லா துடைச்சி டோரை வந்து அழகாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த உள்ளே இருக்கிறத மட்டும் அடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வேக்கம் போட்டுட்டு ஈர துணி வச்சு துடைக்கணும். இது வீடே என்னவோ மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஹாலில், டைனிங் ஹாலில், ஒரு பெட்ரூமில் ஃபுல்லுமே இதோட சாமான்லாம் இருந்தனால என்னவோ என் தலை மேலே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஓரளவுக்கு மேலே வெறுத்துருச்சு. சப்போஸ் நடந்தால் நடக்குது, இல்லாட்டி போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஒரு வழியாக 1.5 மாதத்துக்கு மேலே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ ஃபுல்லுமே கொஞ்சம் தூசி இருந்ததை வேக்கம் போட்டுக்கிறேன். அவங்க முக்கால்வாசி நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க. தரம் முதற்கொண்டு எல்லாம் பெருக்கி அந்த வேஸ்ட் இருந்ததெல்லாம் கூட எடுத்துகிட்டு போயாச்சு. அதனால் பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. நார்மல் க்ளீனிங் தான். பெருக்கி தொடச்சி அந்த மாதிரி பண்ண வேண்டிய வேலை தான் இருக்குது. அடுக்க வேண்டியதும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வேக்கம் போட்டேன் இல்லையா, இப்போ வந்து துணி வச்சு கோலின் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக தொடச்சிக்கிறேன் உள்ளே எல்லாமே. பழைய ட்ராயருங்கிறனால கொஞ்சம் அந்த இது வேறு இருந்தது பார்த்திங்களா, பூசணம் பூத்தா மாதிரி. அதனால் அந்த இதெல்லாம் க்ரீனாக ஒட்டி இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை தொடச்சிட்டு தான் அடுக்கணும். இல்லைன்னா திருப்பியும் அதே அந்த பாசி நாத்தம் அடிக்கும் துணியிலெல்லாம். ஸோ கடகடன்னு எல்லாத்தையும் தொடச்சாச்சு. அப்படியே ஃபுல்லாக தொப்பெல்லாம் நனைஞ்சிருக்கேன் வேர்வையில். அண்ணுக்கு ஆஃபீஸ் வேலை ஓடிட்டுருக்கு. இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுவா. அவளுக்கு ஃப்ரைடே வரைக்கும் வேலை இருக்கும். சாட்டர்டே தான் லீவு. அதனால் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரூம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா. ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். இதில் கொஞ்சம் தேவையில்லாத ஐட்டமும் இருக்குது. முதல்ல அப்படி ஓரளவுக்கு கழிச்சிட்டு வச்சான். ஆனால் இப்போ பார்த்தா இன்னுமே நிறையா இருந்தது. சரி அது எல்லாத்தையும் ஒரு பையில் போட்டு உள்ளே வச்சிடலாம். அவன் வந்ததுக்கப்புறம் தேவையில்லாதெல்லாம் எடுத்து வெளியே போடுறா அப்படின்னு சொல்லணும். அதனால் நான் அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரேன். அவனோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கான். வர்றப்போ போடுறதுக்கு வீட்டுக்கு போடுற தேவையான ட்ரெஸ் மட்டும்தான் ஒரு 4-5 இருக்குது. மற்ற எல்லாமே பெங்களூரில் தான் இருக்குது. அதனால் அவன் ஐட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2-3 பேண்ட் சட்டை வச்சுருப்பான். 5-6 டிஷர்ட்டு, 5-6 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது. அண்டர் கார்மெண்ட்ஸ் கொஞ்சம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு அடுக்கியிருக்கேன். கீழே இருக்க ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாமே கழிக்க வேண்டியது தான். அவன் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போடணும். இங்கேயுமே கூட கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் நல்லா ஒரு தடவை துணி வச்சு டஸ்ட் எல்லாம் தொடச்சிட்டேன். பெட்ஷீட் மாற்றி கர்டைனும் மாற்றி
பெருக்கியும் விட்டுட்டேன். ஸோ இந்த ரூம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது, முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னு. அடுத்து இப்போது ஹாலையும் பெருக்கிறேன். கைப்புள்ள போட்டு விடலை, ஏன்னா சோஃபா கடியில் இருந்தெல்லாம் எவ்வளோ டஸ்ட் வருது பாருங்கள், அதுக்குள்ளெல்லாம் அது போகாது. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை கையால் தான் பெருக்குவேன். சரி இன்றைக்கி வேலை முடிஞ்சது இல்லையா, அதனால் தொடப்பம் வச்சே பெருக்கிடலான்னு அதையும் ஃபுல்லாக பெருக்கி வாரியாச்சு. இப்போ இந்த பெட்ரூமும் பெருக்கிட்டேன். பெட்ஷீட்டு இதெல்லாம் மட்டும் மாற்றிடணும். கர்டைன் வந்து புதுசாக புக் பண்ணியிருக்கேன், அது 2-3 நாள் வந்துச்சுன்னா கர்டைனையும் மாற்றிடலாம் பாருங்கள். ஸோ இந்த ரூமும் நீட்டாகிடுச்சு. டக்குன்னு வீடியோவில் பார்க்குற மாதிரி இப்படி கண் அமைக்கிற நேரத்தில் முடிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றும் இந்த கட்டிலுக்கு பெட்ஷீட் போடுறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நான் ஒரு 5-6 ரவுண்டு சுற்றி வரணும், அவ்வளோ நேரம் ஆகிடுது. ஸோ அவ்வளோதான், அதை முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. டின்னர் வந்து ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சுத்தமாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். அப்படியே மூஞ்செல்லாம் ரெட் ஆகி மயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் அண்ணு சொன்னால் மம்மி நான் டின்னர் ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. டின்னர் வந்திருக்கு. 7:30 மணி ஆச்சு பாருங்கள். 4:30லேருந்து கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் வேலை இருந்தது. போய் குளிச்சுட்டும் வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ யாராக வந்து பெல் அடித்தா இவனுங்க 2 பேர் தான் முதல்ல போவானுங்க. இவங்களை இதுக்கு முதல்ல பழக்கணும். பெல் அடித்தா கடகடன்னு கதவு கிட்ட ஓடாத அளவுக்கு பயங்கர எந்துவாகி ஓடுவானுங்க. ஸோ டின்னர் பார்த்திங்கன்னா சோலே பட்டூரே குப்தாலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், நல்லாயிருக்கும் குப்தா பவனில். அண்ணு வந்து சில்லி பரோட்டாவும் கார்லிக் நான் மஷ்ரூம் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தா. ஸோ அவ்வளோதான், சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு பாத்திரமும் பாருங்கள் ஒன்றும் பெருசாக கழுவ வேண்டிய வேலை இல்லை. ஸோ அவ்வளோதான், ஒரு வழியாக இந்த வேலையெல்லாம் முடிஞ்சனால எனக்கு பயங்கர நிம்மதியாக இருக்குது. ஸோ ஹோப் இந்த குட்டி வீடியோ இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.